காஞ்சிபுரம் கரசங்கால் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு, காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் செல்வம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் என்ற திரைப்பட வசனத்தை சுட்டிக்காட்டி EPS-ஐ விமர்சித்த முதல்வர், அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டதற்காகத்தான் மத்திய அரசு அவருக்கு விருது வழங்கியதாக கூறினார். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற விருதை திமுக கூட்டணிக்கு மக்கள் வழங்கும் வரை பொறுத்திருந்து பார்க்குமாறு EPS-க்கு காட்டமாக தெரிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் சீ. பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டால் ஆதரிப்பீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று வாய்தா வாங்குவதாக EPS-ஐ விமர்சித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்துங்கள் என்று வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று எங்கேயாவது EPS சொல்லி இருக்கிறாரா என்றும், பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது என்று ஏன் அவரால் திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை என்று கேள்வி எழுப்பிய முதல்வர், பாஜகவை ஒருபோதும் EPS-ஆல் எதிர்க்க முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. முதலமைச்சராக இருந்ததால் மாநிலங்களின் பிரச்சனையும் தேசத்தின் பிரச்சனையும் தெரியும் என்று சொன்ன பிரதமர் மோடிதான் இன்று ஆளுநர்களை வைத்து மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பதாக குற்றம் சாட்டிய முதல்வர், ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பிரதமர் மோடிதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று காட்டமாக தெரிவித்தார். ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடிதான். ஒவ்வொரு மாநிலத்தையும் நீதிக்காகவும் நிதிக்காகவும் நீதிமன்றப்படி ஏற வைத்தவர்தான் பிரதமர் மோடி என்றும், மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது என்று விமர்சித்த முதல்வர், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் வளரவே முடியாது என திட்டவட்டமாக கூறினார். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.